முதல்ல முன்ன சிஎம் வந்து வாயை திறக்கணும். வாயே திறக்கிறது இல்ல. எந்த பிரஸ் மீட்டிங்குக்கும் அவர் வந்து எதுவுமே பண்றது. ஓட்டு கேட்டாரு இல்ல, சரி எல்லாத்துக்கும் மேல இவர் சொன்ன ஒரே வார்த்தை தீய சக்தி தீய சக்தின்னாரு. இவர் தீய சக்தின்னு சொல்லிட்டு அதே தீய சக்திக்காரு காலில் போய் உளுந்துதான் ஆட்சியை அமைச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு ஊழல் ஆட்சி வேற என்னங்க வேணும்? நன்றிமா, நன்றி. நடந்துகிட்டு இருக்கிற இந்த தாவேகா ஆட்சி பத்தி என்னமா நினைக்கிறீங்க? இது ஒரு நாசமா போன ஆட்சின்னு நான் நினைக்கிறேன். ஏங்க அவருக்கு எதுவுமே தெரியலைங்க. அவர் என்ன பேசுறதுன்னு கூட தெரியலைங்க. அவர் பிரஸ் மீட்டிங் கூட வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து இன்னும் இது வரைக்குமே அவர் வந்து இன்னும் வாயை திறந்து நான் இந்த விஜய் அவன் மக்கள் இடத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிப்பான்னு சொன்ன அந்த வார்த்தை இத்தனை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணி எவ்வளோ பிரச்சனை. 200-250 கொலைக்கு மேலே நடந்திருக்குது. பாலியல் இப்போ நேற்று கூட பாருங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சின்ன பையனுக்கு பிராந்தி ஊற்றி கொடுத்து போலீஸ்காரங்க வந்து அந்த பையனை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் கையில் தான் இருக்குது போலீஸ் அதிகாரம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அதுக்குதான் சிங்கப்பெண் அதிரடி படையினு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே. எங்க சிங்கப்பெண் அதிரடி கொண்டு வந்தாலும் இவர் கையில தானே இருக்குது. இப்ப இந்த ஊடகங்க இப்ப இந்த பத்திரிகையில எல்லாமே கேட்கிறாரு பாக்குறாரு இல்ல. இதுக்கு அவர் ஒரு பதில் கூட பேச மாட்டாரா? அந்த மக்களை போய் சந்திக்க மாட்டாரா? அதெல்லாம் சந்திக்கிறத விட்டுட்டாரு. இப்ப கோட்டு சூட்டை கழட்டிட்டாரு. இப்ப கழட்டிட்டு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வீட்டினுடைய கிரவு பிரேஸுக்கு போயிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த மக்கள் வந்து இப்போ குழந்தை இறந்துட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம அவதிப்படுறாங்க அழுகுறாங்கிறதெல்லாம் அவர் அதை பத்தி எதுவுமே அதுக்கு போக அவருக்கு டைம் இல்லை. அந்த குழந்தை இறந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல டைம்ல இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியிலாம் அண்ணன் போய் எங்க எடப்பாடியார் அண்ணன் போய் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பண்ணிட்டோம். அதை விடவே தான் இவர் சிஎம் பெரிய அவ்வளோ பெரிய ஆள். கோட் சூட்லாம் போட்டு பந்தாவா இருக்காருல்ல. ஏங்க அதெல்லாம் வந்துங்க கோட் சூட் போட்டிருக்கிறாருன்னா அதெல்லாம் சினிமா நடிக்கிறாரு. எப்படின்னா சினிமா நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வேணுமா? சொல்லியா தரணும். அதே மாதிரி சாப்பிட்றது டிஃபன் இப்ப தினம் காட்டுறது அந்த ஒரு நாள் மட்டும் தான் காட்டுவாரா? சோறு திங்கவே தான் வராரு. தலைமகத்துக்கு சோறு திங்க தான் வராரா? வேற யாருமே அந்த தலைமகத்துக்கு சோறு திங்க மாட்டாங்களா? இவர் மட்டும் தான் சாப்பிட்றாரா? எங்க அதெல்லாம் சினிமா நடிகருங்க. மக்கள் பூரா இப்ப சினிமா மோகத்துல இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு சினிமா படம் பார்க்க ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரிதான் இந்த ஆட்சியுமே தாவேகா ஆட்சியுமே மொத்தமா இது ஒரு ரீல் ஆட்சி. ஒரு 2 மணி நேரம் நாம வந்து சினிமா பாக்குற ஆட்சி. ஊழல் ஆட்சியே இல்லன்னு சொல்றவரு 10 லட்சம் கோடி கடல்ல இருக்கிற இந்த தமிழ்நாடு எப்படி வந்து இவர் வந்து இதெல்லாமே கொடுப்பாரு? என்ன சொல்றாருன்னா நிர்வாகத்துல ஒரு தூய்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுத்தா ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம்னு சொல்றாரு. அது சாத்தியமா? சாத்தியம் இல்லைங்க. சாத்தியமே கிடையாது. இப்ப பாருங்க தாவேகா ஆட்சியில இப்ப ஒவ்வொருத்தனும் ஊழல் பண்ணிக்கிட்டு இப்ப ஒருத்தவங்க செங்கல் சூழல 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டான்னு சொல்லி இப்ப அவரை பிரச்சனை பண்ணி இப்ப அது ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது. தாவேகாவில ஏகப்பட்ட பிரச்சனை. இவரை காப்பாத்திக்கிறத விட மக்களுக்கு செய்யறத விட இவருடைய தாவேகா கட்சியில இருக்கிற அந்த தொண்டர்களை காப்பாத்துறதுக்கே இவருக்கு டைம் பத்தாது. இவரால வந்து அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாம் நாங்க தான் ரொம்ப அராஜகம்.